கிஷ்கிந்தா காண்டம், சூட்சும தர்ஷினி. இந்த 2 மலையாள படங்களையும் சமீபத்தில் பார்த்தேன். பிரமாதமாக இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே. இதில் ஒரு ஒத்துமை என்னன்னா, இந்த 2 படங்களோட ஐடியாவும் ஒன்று தான். உதாரணத்துக்கு கிஷ்கிந்தா காண்டத்தோட கதை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியோட கைத்துப்பாக்கி காணாமல் போகுது. இந்த சூழலில் அவருடைய மகனுக்கு 2வதாக திருமணம் நடக்குது. அந்த வீட்டுக்கு மருமகளாக வராங்க ஹீரோயின். அப்படி வந்தவங்க அந்த காணாமல் போன கைத்துப்பாக்கிக்கு பின்னாடி இருக்கிற மர்மத்தையும், அந்த வீட்டில் நடக்கிற சில மர்மமான விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. உண்மையை வெளிக்கொண்டு வர்றாங்க. இப்போ இதே சூட்சும தர்ஷினி படத்தோட கதை எடுத்துக்கிட்டோம்னா, திருமணமாகி தன் கணவன் குழந்தையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹீரோயின் நஸ்ரியா. இப்போ அவங்க பக்கத்து வீட்டுக்கு சொந்தக்காரங்களான பேசில் ஜோசப்பும் அவங்க அம்மாவும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த வீட்டில் வந்து தங்குறாங்க. இப்போ அந்த வீட்டில் சில மர்மமான விஷயங்கள் நடக்குது. இதை உணர்ற ஹீரோயின் நஸ்ரியா தன்னோட தோழிகளோட உதவியோட அந்த மர்மங்களை கொஞ்சம் கொஞ்சமாக துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. உண்மையை வெளிக்கொண்டு வர்றாங்க. இப்போ இந்த 2 படங்களோட அடிப்படை ஐடியான்னு பார்த்தா, ஒரு இளம்பெண் தன் வீட்லேயோ இல்லை பக்கத்து வீட்லேயோ நடக்கிற ஒரு மிகப்பெரிய மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக துப்பறிஞ்சு கண்டுபிடிச்சி அது வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றது தான். அடிப்படை ஐடியா ஒன்றா இருந்தாலும் இந்த 2 படங்களோட ட்ரீட்மெண்ட்டும் திரைக்கதையும் முற்றிலும் வேறு வேறு, காட்சிகளும் வேறு வேறு. இந்த 2 படங்களும் நமக்கு தர அனுபவங்களும் முற்றிலும் வேறு வேறு.